வணக்கம் மக்களே, தளபதியினுடைய ஜனநாயகன் லாஸ்ட் படம் FDFS செலிப்ரேஷன்ல இருக்கிறோம். என்ன மாதிரியான செலிப்ரேஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் அண்ணனோட லாஸ்ட் படம், இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் படம் எப்பயோ வர வேண்டியது, ஏதோ பல தடங்களால் படம் வராமல் இருந்தது. இப்போ வந்துருந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் என்ஜாய் பண்ணுறோம். இந்த படம் நிறைய இருக்குது பிடிச்சது. அது ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா கில்லி, போக்கிரி, அது மாதிரி கோட்டு நிறைய இருக்குது. சொல்ல முடியாது அவர் நடித்த படம் எது எது பிடிச்சிருக்குன்னு கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா படமுமே எங்களுக்கு பிடிக்கும். அதான் எங்கள் தளபதினா எங்களுக்கு தான் முக்கியம். தளபதி முக்கியம். ஆனால் இன்னும் 2-3 படம் நடித்தாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி பரவாயில்ல, இதை நாங்கள் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவோம். சொன்னது ஒரே விஷயம், கான்ஃபிடன்ட் இருக்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம் சொன்னது தான். அது எல்லாத்துலேயுமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எங்களோட சக்ஸஸில் வேலையிலேருந்து, ஒர்க்லேருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது யாராலையும் முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த லெவல் கான்ஃபிடென்ட்டை வைங்க. நம்மளால பின்னாடி போகவே முடியாது, வின் பண்ணவே முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சா நடக்கவே நடக்காது தான். கான்ஃபிடென்ட்டாக முடியும் நினச்சா 100% இல்லை 1000% நடக்கும், கன்ஃபார்ம். ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. லியோ படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டைம் போனேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கட் அவுட்லாம் வச்சு பால் அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜாலியாக. தளபதியினுடைய ஃபேன்ஸ் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்ல இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவருடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சினிமாவில் அவர் லாஸ்ட்டாக அவங்களுடைய ஃபேன்ஸ் பண்ணுற செலிப்ரேஷன்னா இந்த படம் தான். பயங்கரமான செலிப்ரேஷனில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஃபேன்ஸு. ஸோ கேக் வெட்டி, அப்புறம் பட்டாசு வெடிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சந்தோஷத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிம்பிளிசிட்டிங்க. தளபதி சிம்பிளிசிட்டி தான். ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா தளபதி கூலாக ஹேண்டில் பண்ணுவாப்புல. எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும், எங்கேருந்து ப்ரெஷர் வந்தாலும் எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாமல் அசால்ட்டாக சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டு போயிடுவாப்புல. அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். எல்லாத்துக்குமே போயிட்டு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டார். அசால்ட்டாக அதுக்கான பதில் அவரோட செயலில் அடுத்தடுத்த விஷயத்தில் இருக்கும். அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்க. ஆனால் நாங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படம் லீக் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனை வந்தோம். நாங்கள் தேட்டரில் பார்க்கணும் ஒரு முடிவில் இருந்தோம். அதே போல் இன்றைக்கி தேட்டரில் வந்திருக்கு, சென்சார் போர்டு போயிட்டு. அதை நாங்கள் சந்தோஷமாக தான் எதிர்பார்க்குறோம். பட் எங்கள் அண்ணன் லாஸ்ட்டு படனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பட் அதுவும் ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஃபைனலாக தளபதியினுடைய FDFS செலிப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அது ஒரு லாகா பண்ணணும்னு நினச்சேன். என்னன்னா தளபதி, கமலஹாசன், உலகநாயகன், சூப்பர் ஸ்டார்னு எல்லா உச்சபட்ச நடிகர் இருந்தாலுமே தளபதியினுடைய இந்த செலிப்ரேஷன், அவங்களுடைய ஃபேன்ஸுடைய செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பேன் எப்பயுமே. அதனால தான் இன்றைக்கி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தேன். செம்மையான செலிப்ரேஷன். அதாவது பட்டாசு வெடிச்சு, கட் அவுட்லாம் பேனர்லாம் பயங்கரமான அளவுக்கு வச்சு, மேலே தாளம் முழங்க ஒரு ஆட்டம் போட்டு பயங்கரமான அளவுக்கு ஃபேன்ஸ் பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது வேறு லெவலில் அவரு தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா பிளாஸ்ட் மோடு தான் ஃபேன்ஸு.
ஸோ இந்த இதை வந்து கவர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஆல்.